நாம எல்லாரும் லைஃப்ல ஜெயிக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், ஒரு பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுறோம். ஆனா எல்லாராலையும் அப்படி ஜெயிக்க முடியுதா? ஒரு சில பேர் மட்டும்தான் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடுறாங்க. மத்தவங்க ஏன் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க? அப்படி ஈஸியா ஜெயிச்சவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் சாஸ் இருக்கு. அதுதான் நீங்க கண்டிப்பா கத்துக்க வேண்டிய 21 லைஃப் ஸ்கில்ஸ். இந்த 21 ஸ்கில்ஸை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. இந்த வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற காலத்துல சினிமா மோகத்திலையும், போதைப் பொருளோட அடிமைத்தனத்திலையும், டிஜிட்டல் உலகத்திலையும் 90% மக்கள் கைதியாகி நிக்கிறாங்க. அந்த நேரத்துல நீங்க இந்த 21 ஸ்கில்ஸை கத்துக்கிட்டீங்கன்னா வெற்றி உங்க பின்னாடி தான். ரொம்ப பேசாம வீட்டுக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். நாம கத்துக்க வேண்டிய முதல் ஸ்கில் மாஸ்டரிங் ஃபோக்கஸ். இன்றைய இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இருக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை லோ அட்டென்ஷன் ஸ்பேன் தான். 2004 நம்மளுடைய அட்டென்ஷன் 150 செகண்டா இருந்துச்சு. 2018 47 செகண்டா இருந்துச்சு. இப்போ 2025 எவ்வளவு இருக்குதுன்னு தெரியுமா? வெறும் 8 செகண்ட் தான் இருக்கு. இது ஒரு கோல்டு ஃபிஷோட அட்டென்ஷனை விட குறைவுன்னு ரிசர்ச் சொல்லுது. இந்த அளவுக்கு அட்டென்ஷன் குறைவா இருந்தா இப்போ இருக்கிற இளைஞர்கள் எப்படி படிப்பாங்க? கமெண்ட் செக்ஷன்ல வளவலன்னு பேசாம சீக்கிரமா என்னன்னு சொல்லி முடிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளால அதுல கவனம் செலுத்த முடியல. இதெல்லாம் எதனால? அடுத்தடுத்து வரக்கூடிய ரீல்ஸ், ஷார்ட்ஸ்னு நம்ம லைஃப்ல ஃபோக்கஸ் இல்லாம, அர்த்தம் இல்லாம நம்ம மூளையும் அது டிஜிட்டல் லைஃப்குள்ள அடாப்ட் ஆகுது. எவன் ஒருவன் உலகத்தை மறந்து வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துகிறானோ அவன் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவான். கவனம் அப்படிங்கிறது ஒரு தவம் மாதிரி. ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் போனை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு வேலையில இறங்குங்க. உங்க மூளை மின்னல் வேகத்துல வேலை செய்யும். உங்க கண்ட்ரோல் உங்க கையில இருக்கணும், மொபைல் அப்ளிகேஷனோட கையில இல்ல. போக்கஸ் இல்லாம ஓடுறது பெட்ரோல் இல்லாத வண்டியை தள்ளுற மாதிரி. மத்தவங்க எல்லாம் கவனச்சிதறல்ல மொபைலை நோண்டிட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் உங்க வேலையில கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா டாப் 1% மக்களோட நீங்க சேரலாம். கவனத்தை லேசர் மாதிரி மாத்துங்க, சக்சஸ் தானா வரும். நம்பர் 2, அயர்ன் டிசிப்ளின். நிறைய பேர் மூட் இல்லடா, நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஜெயிக்கிறவன் மூட பத்தி எல்லாம் கவலைப்படவே மாட்டான். அவனுக்கு உடம்பு முடியலனாலும், மனசு சோர்ந்து இருந்தாலும், இன்னைக்கு இதை பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா அதை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான். அதுதான் டிசிப்ளின். காலையில பெட்ல இருந்து எந்திக்கிறதுல ஆரம்பிச்சு நைட் தூங்குற வரைக்கும் உனக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கணும். அந்த ரூல்ஸை நீயே எந்த காலத்திலயும் மீறவே கூடாது. டிசிப்ளினா இருக்கிறவன் எப்பவும் மத்தவங்களை விட ஒரு படி முன்னாடி தான் இருப்பான். நான் எப்பவும் சொல்றதுதான், திறமை இருக்கிறவன் தோத்து போக வாய்ப்பு இருக்கு, ஒழுக்கமா இருக்கிறவன் தோத்து போக வாய்ப்பே இல்லை. உங்களோட சோம்பேறித்தனத்தை நீங்க தான் அடிச்சு துரத்தணும். ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா போக போக இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பவர் ஆகிடும். சின்ன சின்ன விஷயத்துல நீங்க காட்டுற அந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் தான் உங்களை ஒரு பெரிய ஆளா மாத்தும். மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கும்போது நீங்க உங்க வேலையில கில்லியா இருப்பீங்க. ஒழுக்கம் தான் ஒரு சராசரி மனுஷனை ஹீரோவாக்குது. உங்க மனசு சொல்றத கேட்காம உங்க லட்சியம் சொல்றத கேளுங்க. ஒழுக்கமா இருக்கிறவன் தோத்ததா சரித்திரமே இல்லை நண்பா. அதனால இன்னையில இருந்து ஒரு டிசிப்ளினான லைஃபை வாழுங்க. நம்பர் 3, த ஆர்ட் ஆஃப் செல்லிங். சேல்ஸ்னா ஏதோ கடையில நின்று பொருள் விற்கிறதுன்னு மட்டும் தப்பா நினைக்காதீங்க. உங்களோட ஒரு ஐடியாவை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதை ஓகே பண்ண வைக்கிறீங்க பாருங்க, அதுவும் ஒரு வகையான சேல்ஸ் தான். இன்டர்வியூக்கு போனா அங்க உங்களை நீங்களே ஒரு ப்ராடக்டா விற்கிறீங்க. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண கூட உங்களோட நல்ல குணங்களை அங்க விற்கணும். இந்த விற்பனை செய்யக்கூடிய வித்தை தெரிஞ்சா நீங்க உலகத்துல எங்க போனாலும் அசால்ட்டா பொழைச்சுக்கலாம். ஒருத்தருக்கு என்ன வேணும்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அதை எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சா நீங்க தான் இந்த உலகத்துக்கே ராஜா. பயப்படாம தைரியமா மத்தவங்க கண்ணை பார்த்து பேச கத்துக்கோங்க. உங்க பேச்சுல ஒரு பவர் இருக்கணும். அடுத்தவன் அதை முழுசா நம்பணும். உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய மனுஷங்களும் ஒரு காலத்துல செம சேல்ஸ்மேனா இருந்தவங்க தான். காசு சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் இருக்கிறதுலே ஷார்ட்கட்டான வழி. தயக்கத்தை விட்டுட்டு இறங்கி அடிங்க. அப்போதான் உலகம் உங்களை மதிக்கும். உங்களால மத்தவங்களை சம்மதிக்க வைக்க முடிஞ்சா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். இது ஒரு கலை மாதிரி. இதை நீங்க கத்துக்கிட்டா உங்களுக்கு வறுமையே வராது. நம்பர் 4, டீப் ஒர்க். நாம எல்லாரும் எதையோ பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா உண்மையிலேயே நம்ம மனசு அங்கே இருக்காது. வாட்ஸ்அப் செக் பண்ணிக்கிட்டே வேலை பார்க்கறது பேரு வேலையே இல்ல, அது ஒரு டைம் வேஸ்ட் தான். டீப் ஒர்க்னா என்ன தெரியுமா? உலகமே அழிஞ்சா கூட உங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு செய்யற வேலையில முழுசா மூழ்கணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் சும்மா மொக்கையா உட்கார்ந்து இருக்கிறத விட ஒரு 3 மணி நேரம் இந்த மாதிரி வெறித்தனமா வேலை செஞ்சு பாருங்க. மத்தவங்களோட ஒரு மாசம் செய்யற வேலையை நீங்க ஒரே வாரத்துல முடிச்சிட்டு கெத்தா காலரை தூக்கி விட்டு சுத்திட்டு இருக்கலாம். இது உங்க மூளைக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு சூப்பர் ட்ரைனிங். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வேலை பார்க்கறது ஒரு தனி திறமை நண்பா. ஒரு ரூம்குள்ள லாக் பண்ணிட்டு எல்லா நோட்டிபிகேஷனையும் ஆஃப் பண்ணிட்டு இறங்கி பாருங்க. உங்களோட அவுட்புட் சும்மா தெரிக்கும். நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா மாற இதுதான் சரியான வழி. உங்க வேலையை ஒரு தியானம் மாதிரி பண்ணுங்க.
அந்த ஆழமான உழைப்பு தான் உங்களை சிகரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். சும்மா பேருக்கு வேலை செய்யாம ஆத்மார்த்தமா செஞ்சு பாருங்க, ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும். நம்பர் 5, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். உங்ககிட்ட எவ்வளவுதான் விஷயம் இருந்தாலும் அதை மத்தவங்களுக்கு புரிய வைக்க தெரியலன்னா நீங்க ஒரு வேஸ்ட் தான். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வெறும் இங்கிலீஷ்ல பேசுறது இல்ல நண்பா, மத்தவங்களோட மனசுல உங்க ஐடியாவை ஆழமா பதிய வைக்கிறது. பேசும்போது மத்தவங்க கண்ணை நேரா பார்த்து தெளிவா பேச கத்துக்கோங்க. பதட்டப்படாம நிதானமா பேசணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல பேச்சாளன் முதல்ல ஒரு சிறந்த கேட்பவனா இருப்பான். மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு முதல்ல காது கொடுத்து கேளுங்க. நல்லா கேட்கறவன் தான் கரெக்டான பதில் சொல்ல முடியும். உங்க பாடி லாங்குவேஜ் செமையா இருக்கணும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுல ஒரு வெயிட் இருக்கணும். சும்மா வளன்னு பேசாம நச்சுன்னு 4 வார்த்தை சொன்னாலும் அது மத்தவங்க மனசுல நிக்கணும். இந்த ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருந்தா உங்களை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டமே வரும். எல்லாரையும் உங்களோட பேச்சால கட்டி போட முடியும். பேச்சு தான் ஒரு மனுஷனோட முதல் அடையாளம். அதை செதுக்கிக்கோங்க நண்பா. நீங்க பேசுற வார்த்தைகளை அடுத்தவனை யோசிக்க வைக்கணும். உங்களோட கம்யூனிகேஷன் பவர் தான் உங்களோட பெரிய பலம். அதை சரியா யூஸ் பண்ணுங்க. நம்பர் 6, delayed gratification. இப்போ இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே உடனே நடக்கணும்னு ஆசை. ஒரு போட்டோ போட்டா உடனே 1000 லைக் வரணும். பிசினஸ் ஆரம்பிச்சா அடுத்த மாசமே லாபம் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பெரிய விஷயம் எதுவும் ஒரே நாள்ல நடக்காது நண்பா. ஒரு செடி வளரணும்னா கூட அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த பொறுமை உங்களுக்கு ரொம்பவே அவசியம். இன்னைக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஜாலியான விஷயங்களை தியாகம் பண்ணி தான் நாளைக்கு ஒரு பெரிய வெற்றியை அனுபவிக்க முடியும். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி சக்சஸ் வராது. கஷ்டப்பட்டு உழைச்சு அதுக்காக வெயிட் பண்ணி கிடைக்கிறது அது ஒரு பெரிய சுகம். அது வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு உங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. நாளைக்கு இந்த உலகமே உங்க காலடியில இருக்கும். அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் உருப்படாது. நிதானமா பிளான் பண்ணி பொறுமையா காய நகர்த்துங்க. பொறுமை இருக்கிறவன் தான் கடைசி வரைக்கும் களத்துல நின்னு ஜெயிக்கிறான். உடனடி இன்பத்தை தள்ளி போடுறவன் தான் எதிர்காலத்துல ஒரு பெரிய ராஜாவா வலம் வரான். பொறுமை தான் நண்பா உங்களுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நம்பர் 7, ஸ்டோரி டெல்லிங். சும்மா டேட்டாவையும் நம்பரையும் மட்டும் சொன்னா யாருக்கும் பிடிக்காது. ஆனா அதையே ஒரு சுவாரஸ்யமான கதையா சொன்னா எல்லாரும் ஆர்வமா கேட்பாங்க. உங்களோட லைஃப்ல நடந்த கஷ்டத்தை நீங்க எப்படி போராட்டங்களை தாண்டி ஜெயிச்சிங்கன்னு ஒரு கதையா சொல்ல கத்துக்கோங்க. மத்தவங்க கூட உணர்வு பூர்வமா கனெக்ட் ஆகிறதுக்கு இதுதான் பெஸ்டான வழி. ஒரு படத்துல எப்படி ஹீரோ கஷ்டப்பட்டு மேல வரானோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கைய ஒரு கதையா மாத்துங்க. நீங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது மக்கள் அதுக்குள்ள மூழ்கணும். ஒரு நல்ல கதை ஒருத்தரோட மனசையே மாற்ற சக்தி உடையது. பிசினஸ் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இந்த கதை சொல்ற கலை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க தான் வின்னர். உங்க மேல மக்களுக்கு ஒரு தனி மரியாதை வரும். உங்களை ஒரு ஹீரோவா அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. உணர்ச்சிகளை கதைகளோட சேர்த்து சொல்லும் போது அதுக்கு தனி பவர் இருக்கு. உங்க கதையை நீங்களே அழகா சொல்லுங்க. உலகம் உங்களுக்காக காத்திருக்கும். அதை சொல்றவன் தான் காலத்தை ஆள்றான். அதனால உங்களுடைய பேச்சை ஒரு கதையா மாத்திக்க கத்துக்கோங்க. நம்பர் 8, பாசிட்டிவ் திங்கிங். எப்போ பார்த்தாலும் என்னால முடியாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்புறத முதல்ல நிறுத்துங்க நண்பா. என்னதான் பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம், அடுத்த என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் தான் உங்களை அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும். உங்க மனசுல எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். உலகமே உங்களை பார்த்து சிரிச்சாலும் நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு எப்பவும் பாசிட்டிவா இருக்கணும். கஷ்டம் வரும்போது தான் நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும் நண்பா. அந்த பிரச்சனையை ஒரு சவாலா எடுத்துக்கோங்க. இருட்டை பத்தி கவலைப்படாம ஒரு தீக்குச்சியை ஏத்த பாருங்க. பாசிட்டிவா இருக்கிற ஆளுங்க கூட இருந்தா உங்களுக்கும் அந்த எனர்ஜி தானா வரும். நெகட்டிவ் ஆளுங்களை ஓரமா தள்ளுங்க. நீங்க நினைச்சா எதையும் மாத்த முடியும்னு ஆழமா நம்புங்க. உங்களோட அந்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான் உங்களோட பெரிய கேடயம். அதாவது ஷீல்டு மாதிரி. எதையும் பாசிட்டிவா அணுகுனீங்கன்னா தோல்வி கூட உங்களை பார்த்து பயப்படும். உங்க எண்ணம் தான் உங்க வாழ்க்கை. அதை எப்பவும் நல்லதா வச்சுக்கோங்க. நம்பர் 9, அன்ஷேக்கபிள் கான்ஃபிடன்ஸ். உங்களை நீங்களே நம்பலைன்னா அந்த உலகத்துல உங்களை யார் நம்புவாங்க? நம்மளால இதை பண்ண முடியுமா அப்படின்ற டவுட்டை முதல்ல ஓரமா வைங்க. நீங்க ஒரு ராஜா மாதிரி நடந்துக்கோங்க. ராஜா மாதிரி பேசுங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது சும்மா பந்தா பண்றது இல்ல. என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துப்பேன்டா அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத தைரியம் வேணும். மேடையில ஏறினா கால் நடுங்கும் தான். ஆனா அந்த நடுக்கத்தையும் மீறி நீங்க பேசுறீங்க பாருங்க, அங்கதான் நீங்க ஜெயிக்கிறீங்க. நீங்க ஒருவேளை தோத்து போனா கூட திரும்ப வந்து கெத்தா ஜெயிப்பேன்னு உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை தான் உங்களை காப்பாத்தும். யாராவது உங்களை மட்டம் தட்டினா அதையெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்க திறமை என்னன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்க மேல நீங்க வச்சிருக்கிற அந்த ஒரு வெறி தான் உங்களை சிகரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். தைரியமா இருங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க ஒரு சிங்கம்னு நினைச்சுக்கோங்க. அப்போதான் காட்டுல இருக்கிற விலங்குகளை வேட்டையாட முடியும். தன்னம்பிக்கை இருக்கிறவன் தான் சரித்திரம் படைக்கிறான். உங்களை நீங்களே நேசிங்க. உங்களை நீங்களே நம்புங்க. நம்பர் 10, கண்டென்ட் கன்சியூம்.
நீங்க எதை கன்சியூம் பண்றீங்களோ அதுவா தான் உங்க மூளை யோசிக்கும். நீங்க மொபைல்ல எதை ஸ்க்ரோல் பண்றீங்க, நீங்க தேடுற கண்டென்ட் என்ன, அதுதான் உங்க மைண்டை டிசைன் பண்ணுது. உதாரணத்துக்கு பிக் பாஸ்க்கு கொடுக்கிற அட்டென்ஷனை பத்தி யோசிச்சு பாருங்க. அங்க எவனோ காசுக்காக ஸ்கிரிப்ட் படி சண்டை போடுவான். ஆனா அதை பாக்குறப்போ உங்களுக்குள்ள வர்ற கோபமும் ஆவேசமும் உங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருப்பீங்க. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது ஒரு நெகட்டிவ் கண்டென்ட். அப்போ நெகட்டிவா தான் உங்க மூளையும் கன்சியூம் பண்ணுது. சும்மா என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டை பார்க்கறத குறைச்சிட்டு உங்க லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துற மாதிரி கண்டென்ட்களை பாருங்க. யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை நீங்க தேடும் போது தான் உங்க மூளையும் அதையே கன்சியூம் பண்ணும். பொழுதுபோக்கு குறைச்சாதான் உங்களால ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஜெயிக்கணும்னு நினைக்கிற ரொம்ப கம்மியான மக்கள் தான் தேவையில்லாத கண்டென்ட்டை ஓரமா தள்ளிட்டு உருப்படி ஏதாவது பண்ணுவாங்க. நீங்க அந்த சில நபர்கள்ல ஒருத்தரா இருங்க. எதை பார்த்தா உங்க அறிவு வளருமோ, எதை பார்த்தா உங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த கண்டென்ட்டை மட்டும் பாருங்க. மற்றவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணும்போது நீங்க உங்க வளர்ச்சிக்காக கன்சியூம் பண்ணுங்க. உங்க பாதையை நீங்களே உருவாக்குங்க. நம்பர் 11, ரீடிங் ஃபார் விஸ்டம். புத்தகம் படிக்கிறதுனா ஏதோ ஸ்கூல் புத்தகம் மாதிரி மொக்கையா நினைக்காதீங்க நண்பா. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில பட்ட அத்தனை கஷ்டத்தையும் கத்துக்கிட்ட பாடத்தையும் ஒரு புத்தகத்துல அழகா எழுதியிருப்பான். அந்த புத்தகத்தை நீங்க ஒரு 2-3 நாள்ல படிச்சு முடிச்சா அவனோட 30 வருஷ அனுபவம் உங்களுக்கு 2 நாள்ல கிடைச்சிடும். இதை விட சூப்பரான டீல் இந்த உலகத்துல எங்கேயாவது கிடைக்குமா? புத்தகம் படிக்க படிக்க உங்க அறிவு வளரும், உங்க யோசனை டோட்டலா மாறும். மத்தவங்க யோசிக்காத ஒரு கோணத்துல நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கத்தை படிச்சாலே போதும். ஒரு வருஷத்துல நீங்க வேற லெவல் மனுஷனா இருப்பீங்க. உங்க பேச்சுல ஒரு தெளிவும் கம்பீரமும் இருக்கும். உங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏதோ ஒரு புத்தகத்துல கண்டிப்பா ஒளிஞ்சிருக்கும். படிக்கிற பழக்கம் உங்களை ஒரு பெரிய அறிவாளியா மாத்தும். அறிவே ஆயுதம்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுதத்தை புத்தகத்தின் மூலமா கையில எடுத்துக்கோங்க. வாசிப்பது உங்களை உலகத்தோட உச்சத்துக்கே கொண்டு போகும். புத்தகங்களை நேசிங்க, அது உங்களை வாழ வைக்கும். ஸ்கில் நம்பர் 12, கிரியேட்டிவிட்டி. எல்லாரும் செய்யற மாதிரியே நீங்களும் செஞ்சீங்கன்னா கூட்டத்துல ஒருத்தனா தான் இருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமா கிரியேட்டிவா யோசிங்க. ஒரு பிரச்சனையை எப்படி வேற மாதிரி ஈஸியா தீர்க்கலாம்னு பாருங்க. ரோபோட் செய்ய முடியாத ஒரே விஷயம் இந்த கிரியேட்டிவிட்டி தான். உங்களுடைய வேலையில உங்களோட ஒரு தனி முத்திரையை பதிங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி புதுசா யோசிக்க கத்துக்கோங்க. புதுசா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க. உலகம் எப்பவும் புதுமையை தான் தேடி ஓடுது. ஒரு சின்ன விஷயத்த கூட அழகா மத்தவங்க வியக்கிற மாதிரி செஞ்சு பாருங்க. மத்தவங்க உங்களோட வேலையை பார்த்து இது செமையா இருக்கேன்னு சொல்லணும். உங்களோட கற்பனை திறனை வளர்த்துக்கோங்க. அதுக்கு வானமே இல்லை தான். எதையும் மத்தவங்க கிட்ட இருந்து காப்பி பண்ணாம உங்களோட சொந்த ஸ்டைல்ல பண்ணுங்க. கிரியேட்டிவா இருக்கிறவன் தான் எப்பவும் இந்த உலகத்துல ட்ரெண்ட் செட்டரா இருப்பான். புதுசா யோசிங்க நண்பா. அப்போதான் நீங்க ஒரு தனி ஆளுமையா தெரிவிங்க. கற்பனை தான் வெற்றியோட முதல் படி. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துல கிரியேட்டிவிட்டி ரொம்ப கம்மியாவே ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். எல்லா விஷயத்துக்கும் நம்ம சாட் ஜிபிடியையும் ஜெமினியையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால இந்த நேரத்துல நீங்களே கிரியேட்டிவா யோசிக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அந்த கிரியேட்டிவிட்டியை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் ராஜா. நம்பர் 13, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை நண்பா. அதை எப்படி பத்திரமா வச்சுக்கணும், எப்படி முதலீடு செஞ்சு பெருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். சம்பாதிக்கிற எல்லாத்தையும் ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணனா நீங்க கடைசி வரைக்கும் பணத்துக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். பணம் உங்களுக்காக வேலை செய்யணும். நீங்க பணத்துக்காக வாழ்நாள் முழுக்க வேலை செய்யவே கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நல்லா கத்துக்கோங்க. தேவையில்லாம ஷோ ஆஃப் பண்ணாம அந்த பணத்தை எப்படி இன்னும் அதிகமாக்கலாம்னு பிளான் பண்ணுங்க. ஒரு சின்ன சேமிப்பு கூட பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமா இருக்கும். பணத்தோட மொழியை புரிஞ்சுக்கோங்க. பணக்கார ஆகிறதுங்கிறது ஒரு கலை. அதை நீங்க தான் தேடி கத்துக்கணும். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எப்படி ஒரு பிசினஸ் பண்றதுன்னு தெளிவா பிளான் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைச்சாதான் நீங்க நிம்மதியா உங்க விருப்பப்படி வாழ முடியும். பணத்தை மதிக்க கத்துக்கோங்க. அது உங்களை இன்னும் மேல கொண்டு போகும். பணத்தை ஆள கத்துக்கிட்டா நீங்க வாழ்க்கையவே ஆளலாம். நம்பர் 14, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். யாராவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டா உடனே கோவப்படுறது, இல்லனா உடனே கவலைப்பட்டு அழுகிறது, இதெல்லாம் பெரிய வீக்னஸ் நண்பா. உங்க உணர்ச்சிகளை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்தவன் உங்க மனசுங்கிற ரிமோட்டை வச்சு ஆட்ட விடக்கூடாது. எப்போ அமைதியா இருக்கணும், எப்போ ரியாக்ட் பண்ணணும்னு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோவத்துல எடுக்கிற எந்த ஒரு முடிவும் உருப்படாது. ஒரு பிரச்சனை வரும்போது நிதானமா கூலா யோசிங்க நண்பா. மன உறுதி இருக்கிறவன் தான் பெரிய போராட்டத்துல கூட அசால்ட்டா ஜெயிக்க முடியும். அடுத்தவன் உங்களை மட்டம் தட்டுனா சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. உங்க சக்சஸ் அவனுக்கு பதிலடி கொடுக்கும். உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாதுன்னு நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. உங்க மனசு உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருங்க, எமோஷனல் ஆகாதீங்க. கூலா இருக்கிறவன் தான் இங்க எப்பவும் வின்னர். உங்க உணர்வுகளை நீங்க ஆள கத்துக்கிட்டா உங்களை யாராலும் அசைக்க முடியாது. அமைதியா இருங்க, ஆழமா யோசிங்க. நம்பர் 15, மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும் நண்பா. அதை ஒரு இடத்துல நிக்க வைக்கிறது தான் தியானம்.
இது ஏதோ சாமியார் பண்ற விஷயம்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க மூளைக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு பெரிய ரெஸ்ட் தான் இது. ஒரு 10 நிமிஷம் அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து பாருங்க. உங்க மனசுல இருக்கிற அத்தனை குப்பை எண்ணங்களும் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் உங்களால தெளிவா யோசிக்க முடியும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இதுதான் உலகத்திலே பெஸ்ட் மெடிசன். உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிங்க. நிகழ்காலத்துல வாழ கத்துக்கோங்க. நேத்து நடந்ததை பத்தியும் நாளைக்கு நடக்க போறதை பத்தியும் கவலைப்பட்டு இன்றைய நாளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அமைதியான மனசு தான் சரியான முடிவுகளை எடுக்கும். உங்களுக்குள்ள ஒரு அமைதியை கண்டுபிடிங்க. அந்த அமைதி தான் உங்களுக்கு ஒரு பெரிய பவரை கொடுக்கும். ரிலாக்ஸா இருங்க, தியானம் பண்ணுங்க. தியானம் உங்களை இன்னும் அழகாக்கும், உங்க சிந்தனையை இன்னும் கூர்மையாக்கும். மனசை அமைதியா வச்சுக்கிட்டா உலகம் உங்க வசப்படும். நம்பர் 16, விஷுவலைசேஷன். நீங்க எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண் முன்னாடி தினமும் ஒரு தடவையாவது கற்பனை பண்ணுங்க. நீங்க ஒரு பெரிய கார்ல போற மாதிரி, ஒரு பெரிய வீட்டுல இருக்கிற மாதிரி, இல்ல நீங்க நினைச்ச லட்சியத்தை அடையிற மாதிரி உண்மையாவே ஃபீல் பண்ணுங்க. இது ஏதோ மேஜிக் இல்ல நண்பா, இது உங்க ஆள் மனசுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க எதை அதிகமா நினைக்கிறீங்களோ அதை நோக்கி உங்க உடம்பும் மனசும் தானாகவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க கனவை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்கும். நம்மளால கண்டிப்பா முடியுங்கிற நம்பிக்கையை இது இன்னும் பல மடங்கு அதிகமாக்கும். ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி உங்க வெற்றியை கொண்டாடுற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கனவு காணுங்க நண்பா. அந்த கனவை நிஜமாக்க வெறித்தனமா ஓடுங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாக தான் மாறுவீங்க. உங்க வெற்றியை உங்க மனக்கண்ணால முதல்ல பாருங்க. நம்பர் 17, செல்ஃப் டைரக்டட் லேர்னிங். காலேஜ்ல படிக்கிறது மட்டும் படிப்புல நண்பா, அதெல்லாம் ஒரு டிகிரி வாங்க வேலைக்கு போக தான் உதவும். ஆனா உண்மையிலேயே லைஃப்ல பெரிய ஆளா ஜெயிக்கணும்னா நீங்களாவே தேடி தேடி நிறைய விஷயங்களை கத்துக்கணும். இப்போதான் யூடியூப், ஏன்னு எல்லாமே உங்க கையிலே இருக்குதே. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கத்துக்கோங்க. ஒரு புது ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. எப்பவும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி எதையாவது கத்துக்கிட்டே இருங்க. நீங்க எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் மேல போவீங்க. உலகம் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. நீங்களும் அதுக்கேத்த மாதிரி அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். பழைய ஆளாவே இருக்காதீங்க. புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. கத்துக்க நிறுத்துற அன்னைக்கு தான் நீங்க தோத்து போறீங்கன்னு அர்த்தம். உங்க அறிவை வளர்த்துக்கிறதுல கஞ்சித்தனம் காட்டாதீங்க. நீங்க கத்துக்கிட்ட விஷயம் எப்ப வேணா உங்களுக்கு கை கொடுத்து தூக்கும். நீங்க தான் உங்களுக்கு சிறந்த வாத்தியார். உங்களை நீங்களே செதுக்குங்க. கற்றலில் ஆர்வம் காட்டுங்க. நம்பர் 18, அடாப்டபிலிட்டி. நம்ம அப்பா தாத்தா காலத்துல இருந்த மாதிரி இப்போ இருக்கவே முடியாது. உலகம் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. காலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்களும் உங்களை மாத்திக்க கத்துக்கோங்க. பழைய பஞ்சாங்கத்தையே பேசிக்கிட்டு இருந்தா உங்களை இந்த உலகம் கண்டுக்கவே கண்டுக்காது. ஒரு புது டெக்னாலஜி வருதா, அதை என்னன்னு உடனே கத்துக்கோங்க. ஒரு புது பிசினஸ் மாடல் வருதா, அதுல இருக்கிற வாய்ப்பை பாருங்க. வளைந்து கொடுக்கிற குணம் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஒரு பிரச்சனை வந்தா வேற வழியில எப்படி போலாம்னு யோசிங்க. ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆகலையா, உடனே அடுத்த பிளானுக்கு மாறுங்க. பிடிவாதம் பிடிச்சு ஒரே இடத்துல நிக்காதீங்க. நீங்க எவ்வளவு வேகமா காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறீங்களோ அவ்வளவு வேகமா முன்னேறுவீங்க. மாற்றத்தை கண்டு எப்பவும் பயப்படாதீங்க. அது ஒரு புதிய வாய்ப்பை எடுத்துக்கோங்க. காலத்தோட ஓடுறவன் தான் கடைசி வரைக்கும் இந்த ரேஸ்ல ஜெயிக்கிறான். மாற்றமே மாறாதது. அதை ஏத்துக்கிட்டு முன்னாடி போங்க. நீங்க மாறினாதான் உங்க வாழ்க்கை மாறும். நம்பர் 19, நெட்வொர்க்கிங். நீங்க யாரோட சுத்துறீங்களோ அவங்க மாதிரி தான் நீங்களும் மெல்ல மெல்ல மாறுவீங்க. சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிற வெட்டி பசங்க கூட இருந்தா நீங்களும் அப்படியே தான் இருப்பீங்க. உங்களை விட அறிவான, உங்களை விட மேல இருக்கிற ஆளுங்க கூட பழக்கத்தை வச்சுக்கோங்க. அவங்க பேசுறத கவனிங்க. ஒரு நல்ல நெட்வொர்க் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகளை கொண்டு வந்து தரும். புது புது மனுஷங்களை மீட் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்க பாருங்க. ஒரு நல்ல நட்பு உங்களோட லைஃபையே டோட்டலா மாத்திடும். கூட்டு சேர்ந்தாதான் குப்பையில இருந்து வெளியே வர முடியும்னு சும்மா சொல்லல. நல்ல ஆளுங்களோட தொடர்பு உங்களை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகும். மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதே சமயம் அவங்க கிட்ட இருந்து உதவியை கேளுங்க. மனுஷங்க தான் உங்களோட பெரிய சொத்து. சமூகத்தோட நல்லா பழகுங்க. உங்க நட்பு வட்டத்தை பெருசாக்குங்க. நீங்க இருக்கிற இடம் தான் உங்க வெற்றியை தீர்மானிக்குது. நம்பர் 20, பெர்சிஸ்டன்ஸ். ஒரு தடவை தோத்து போயிட்டோம்னு உட்கார்ந்துட்டா நீங்க ஒரு கோழை நண்பா. தோக்குறது தப்பு இல்ல, ஆனா திரும்ப முயற்சிக்காம சோர்ந்து போறது தான் மிகப்பெரிய தப்பு. விழுவது எல்லாம் வேகமாக எழுவதற்கு தான். ஒரு தடவை முடியலையா திரும்ப பண்ணுங்க. 10 தடவை முடியலையா 100 தடவை பண்ணுங்க. நீங்க எப்போ முயற்சியை கைவிடுறீங்களோ அப்போதான் நீங்க உண்மையாவே தோக்குறீங்க. அது வரைக்கும் நீங்க ஒரு போராளி தான். விடாமுயற்சி இருக்கிற ஒருத்தனை யாராலையும் அசைக்க முடியாது. ஏன்னா அவன் ஜெயிக்கிற வரைக்கும் எக்காரணத்துக்காகவும் நிறுத்த மாட்டான். தடைகளை பார்த்து பயப்படாதீங்க. அதை ஒரு படி மேல ஏறதுக்கான கல்லா மாத்திக்கோங்க. உங்களோட போராட்ட குணம் தான் உங்களை ஒரு லெஜெண்டா மாத்தும். எதையும் விடாதீங்க, துரத்துங்க. வெற்றி உங்களை தேடி வரும். நீங்க நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் ஓயாதீங்க. விடாமுயற்சி தான் உங்களோட பெரிய ஆயுதம். போராடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்க கொடி பறக்கும். நம்பர் 21, பிசிக்கல் விட்டலிட்டி.
லைஃப்ல எல்லாமே இருந்தும் உடம்பு முடியலன்னா எதுவுமே பிரயோஜனம் இல்லை நண்பா. உங்க உடம்பு தான் உங்களுடைய முதல் மற்றும் மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். நல்ல சத்தான சாப்பாடை சாப்பிடுங்க, உடம்புக்கு தேவையான அளவு தூங்குங்க, தினமும் கொஞ்ச நேரமாவது வேர்க்க விறுவிறுக்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. உடம்பு தெம்பா இருந்தாதான் மூளையும் தெளிவா வேலை செய்யும். சும்மா மட்டையா ஒரே இடத்துல சோம்பேறியா உட்கார்ந்து இருக்காதீங்க, எப்பவும் சுறுசுறுப்பாயிருங்க. உங்க உடம்ப நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சும்மா சொல்லல, அதுதான் நிஜம். ஆரோக்கியமா இருந்தாதான் உங்களால கஷ்டப்பட்டு உழைக்க முடியும், வெற்றியை அனுபவிக்க முடியும். உங்க உடம்ப ஒரு போர் வீரனோட உடம்பு மாதிரி செம ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அப்போதான் நீங்க நினைச்ச சிகரத்தை உங்களால அசால்ட்டா அடைய முடியும். ஹெல்த் தான் நண்பா ரொம்ப முக்கியம், அதை மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. இறங்கி வேலை பாருங்க, நீங்க தான் வின்னர். உங்க உடம்ப நீங்க நேசிச்சா அது உங்களை வாழ வைக்கும். இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா பெரிய படிப்பு, கோடிக்கணக்கான பணம் இதெல்லாம் விட இந்த அடிப்படை ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சிட முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு நாளும் இதுல இருக்கிற ஒரு விஷயத்தையாவது உங்க வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. நேத்து இருந்ததை விட இன்னைக்கு நீங்க 1% பெட்டரா இருந்தாலே போதும், சீக்கிரமா நீங்க நினைச்ச இடத்துக்கு போயிடலாம். இந்த ரேஸ்ல உங்களுக்கு போட்டியாளர் நீங்க மட்டும்தான். மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறத நிறுத்திட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு யோசிங்க. தோல்வி வந்தா பயப்படாதீங்க, அது உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த 21 ஸ்கில்ஸும் இப்போ உங்க கையில இருக்கு. இது வெறும் வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போகாம நிஜ வாழ்க்கையில இறங்கி வேலை பாருங்க. உங்களோட உழைப்பும் விடாமுயற்சியும் என்னைக்கும் வீண் போகாது நண்பா. காலம் உங்க பக்கம் திரும்பும். அன்னைக்கு இந்த உலகமே உங்களோட வெற்றியை கொண்டாடும். நீங்க ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளன் அப்படின்னு உங்களுக்கே புரியும். உங்களால முடியும் நண்பா, இறங்கி அடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி கொடுத்துருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். ஓகே.